இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026 இந்த இந்தியாவினுடைய ஏஐ உச்சி மாநாட்டில் திடீர்னு ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அதுதான் முக்கியமாக இப்போ பேசப்பட்டுட்டு வருது. இதில் பில்கேட்ஸ் ஒரு முக்கியமான உரை நிகழ்த்த இருந்தார். ஆனால் இப்போ அவர் இதுலேருந்து விலகி இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதனால் அவர் அந்த உரையை நிகழ்த்தலை, எதனால் பில்கேட்ஸ் இந்த ஏஐ உச்சி மாநாட்டிலேருந்தே விலகி இருக்காரு அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருது. இதை நம்ம யோசிக்கும் பொழுது இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எடுக்கப்பட்ட கேஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலர் அந்த கேஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்ஸ்டன் ஃபைல்ஸ்னால தான் பில்கேட்ஸ் இருந்து வெளியே போகிறாரு. ஏன்னா எப்ஸ்டன் ஃபைல்ஸில் இவருடைய பேர் அடிபட்டிருக்கு. இவர் நிறைய இடத்துல தொடர்பு படுத்தி நிறைய ஃபோட்டோஸும் சரி, நிறைய வீடியோஸும் சரி, அந்த ஃபைல்ஸில் நிறைய இடத்துல இவருடைய பேருமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. இதன் காரணமாக தான் பில்கேட்ஸ் இந்த விஷயத்தில் உள்ளேயே வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. இந்த உச்சி மாநாடானது கண்டிப்பாக நடத்தப்படும், அதுவும் டெல்லியில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதை எங்கே சொல்லியிருந்தாங்கன்னா பிரான்ஸினுடைய செயல்திறன் மாநாட்டில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே இப்போ நடந்துட்டுருக்கு. இது சவுத் சைடில் நடக்கிற ஒரு உலக அளவில் கவனம் ஈர்த்த ஒரு ஏஐ உச்சி மாநாடாக பார்க்கப்பட்டுருக்கு. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் புது விதமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசனைகள்லாம் இங்கே வரும்பொழுது இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு குளறுபடிகளும் நடந்திருக்கு. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் என்னன்னு பார்க்கலாம்.